கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்சப் பயண புத்தகத்தில் இன்று நாம் காணப்போவது பாகம் 2 பகுதி 45 கிறிஸ்தினாளின் கனவு, பகுதி 46 உள்ளான கிரியையுடன் சந்திப்பு. இந்த 2 தலைப்பின் கீழ் நாம் இன்று இந்த காணொளியை காணலாம். தனது கனவில் கண்ட தோல் சுருளில் தனது பாவங்கள் ஒவ்வொன்றாக எழுதப்பட்டிருப்பதை கண்ட கிறிஸ்தினாள் அவற்றை வாசித்து பார்த்து கதறி அழுதாள். அவளது அழுகுரலை பிள்ளைகளும் கேட்டார்கள். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி இரக்கத்துக்காக தங்கள் தாய் கதறி அழுவதை பார்த்து பிள்ளைகளும் பதறி எழுந்தார்கள். தன் கணவன் கிறிஸ்தியானுடன் தானும் தன் பிள்ளைகளும் புறப்படாததை எண்ணி எண்ணி கிறிஸ்தினாள் அழுதாள். தவறு செய்துவிட்டோம் என்று தன்னையே நொந்து கொண்டவளாய் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். அதன் பிறகு அவள் தனது படுக்கையின் அருகே கருமையான 2 உருவங்கள் நின்று கொண்டு இவ்வாறு பேசுவதை கேட்டாள். இந்த பெண்ணை நாம் என்ன செய்வது? அவள் விழித்திருக்கும் போது மட்டுமன்றி உறக்கத்திலும் கூட கருணை காட்டும்படி கடவுளிடம் கதறிக் கொண்டிருக்கிறாள். இவளும் கூட பயணம் புறப்பட்டு விட்டால் இவளது கணவனை நாம் இழந்தது போல இவளையும் நாம் இழந்து விடுவோம். எனவே நாம் எந்த வழியிலாவது வருங்காலத்தை பற்றிய அவளது சிந்தனைகளை தடை செய்ய வேண்டும். இல்லையேல் அவள் பயணம் புறப்படுவதை உலகமே சேர்ந்து வந்தாலும் தடை செய்ய முடியாது போய்விடும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். உடலெங்கும் வேர்வை வழிய கிறிஸ்தினாள் எழுந்து அமர்ந்தாள். உடல் நடுங்கியது. சற்று நேரம் திகைத்தபடியே இருந்த அவள் மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். அப்போது மீண்டும் ஒரு கனவு கண்டாள். அதில் கிறிஸ்தினாளின் கணவன் கிறிஸ்தியான் நித்திய காலமாக வாழுபவர்களோடு ஆனந்தமாக இருப்பதை கண்டார். சிம்மாசனத்தில் இருந்தவருக்கு முன்பாக அவர் சுரமண்டலம் இசைத்துக் கொண்டிருந்தான். சிம்மாசனத்தில் வீற்றிருந்தவரின் சிரசின் மேல் ஒளிமயமான வானவில் காணப்பட்டது. அது மட்டுமின்றி தனது கணவன் இளவரசரின் காலடியில் தனது தலைப்படும்படியாக குனிந்து வணங்கி, என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்காக என் ஆண்டவரும் ராஜாவும் ஆகிய உம்மை முழுமனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறுவதை கண்டாள். சுற்றிலும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தவர்கள் சுரமண்டலங்களை இசைத்து பாடுவதையும் அவள் கேட்டாள். ஆனால் அவர்கள் பாடுவது என்ன என்பது கிறிஸ்தியானுக்கும் அவரது தோழர்களுக்கும் மட்டுமே புரிந்ததே அன்றி ஜீவனுள்ள எந்த மனிதனாலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. வெளிப்படுத்தல் 14:13. பகுதி 46 உள்ளான கிரியையுடன் சந்திப்பு. மறுநாள் காலையில் கிறிஸ்தினாள் எழுந்தவுடனே ஆண்டவரை நோக்கி ஜெபித்துவிட்டு தன் பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ வீட்டுக் கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. யாரெங்கே? நீர் ஆண்டவருடைய நாமத்தில் வருகிறவராக இருந்தால் உள்ளே வாரும் என்று அழைத்தாள் கிறிஸ்தினாள். ஆமேன் என்று கூறியபடியே கதவை திறந்து உள்ளே வந்த அவர் கிறிஸ்தினாளை வணங்கினார். இந்த வீட்டில் சமாதானம் நிலவுவதாக. கிறிஸ்தினாளே, நான் எங்கிருந்து வருகிறேன் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அவர். அதை கேட்டவுடன் கிறிஸ்தினாளின் முகம் சிவந்து பயத்தினால் உடல் நடுங்கியது. எனினும் அவர் எங்கிருந்து வருகிறார் என்றும் எதற்காக வருகிறார் என்றும் அறியும் வாஞ்சை அவள் உள்ளத்தில் எழுந்தது. அவர் சொன்னார், எனது பெயர் உள்ளான கிரியை. மேலுலக எண்ணங்களை கொண்டிருப்பவர்களோடு நான் வசிக்கிறேன். நான் தங்கியிருக்கும் அந்த மேல் உலகிற்கு நீயும் வர வாஞ்சையாய் இருக்கிறார் என்று அங்கே பேசிக் கொள்ளப்படுகிறது. உனது கணவனின் பயணத்தை நீ விரும்பாமல் இருந்த போதிலும் தற்போது அதற்காக நீ வருந்துகிறாய் என்றும் அங்கே பேசிக் கொள்ளப்பட்டது. தாம் மன்னிப்பதற்கு சித்தமுள்ள ஆண்டவர் என்றும் உனது பாவங்களையும் மன்னிப்பதற்கு நமது ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் என்றும் அறிவிப்பதற்காகவே கருணையுள்ள கர்த்தர் என்னை உன்னிடம் அனுப்பினார். நீ அவருடைய பிரசன்னத்திற்குள் வரும்படியும் அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்ளும்படியும் அவர் உன்னை அழைக்கிறார். உமது தகப்பனாகிய யாக்கோபின் பாரம்பரிய சுதந்திரங்களினால் அவர் உன்னை போஷிப்பார். மேலும் அவர் தொடர்ந்து, உனது கணவனாக இருந்த கிறிஸ்தியானும் தனது அநேக தோழர்களோடு அங்கே காத்திருக்கிறான். காண்பவர்கள் அனைவருக்கும் மீட்பை அருளும் கருணை முகத்தை அவர்கள் எப்போதும் கண்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உனது பிதாவானவரின் மாளிகையில் உனது காலடி படும் ஓசையை கேட்கும்போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறினார். இவற்றை கேட்டவுடன் தன்னை பற்றி எண்ணி வைக்கப்பட்ட கிறிஸ்தினாள் தலைகுனிந்தாள். அப்பொழுது உள்ளான கிரியை ஒரு கடிதத்தை எடுத்து கிறிஸ்தினாள் முன் நீட்டி, கிறிஸ்தினாளே, இதோ உனது கணவனின் ராஜா உனக்கு அனுப்பிய கடிதம் என்றார். மிகுந்த பயபக்தியோடு அந்த கடிதத்தை தன் கரங்களில் வாங்கினாள். உள்ளான கிரியை என்பது பரிசுத்த ஆவியானவர் நமது இதயத்தினுள் நடப்பிக்கும் ரகசியமான ஆயத்த கிரியை குறிக்கிறது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.